வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலியில் நாங்கள் வெளியிடக்கூடிய எந்த காணொலியிலும் யாரையும் மிக இகழ்ந்து பேசக்கூடிய களங்களையோ யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவதையோ நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே தவிர்த்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டில் ஒரு கண்ணியமான அரசியல் களத்தை எடுத்து வைக்க வேண்டும். அரசியல் சார்ந்த பல விடயங்களை மக்கள் முன்னால் கொண்டு செல்ல வேண்டும். இவைகளை மையப்படுத்தி இந்த வலையொலி பயணிக்க வேண்டும். இந்த கோணத்தில் தான் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதுவரை வரையறுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எங்களுக்கு பெருவாரியான பார்வையாளர்கள் இதுவரை கிடைக்கவில்லை. எங்களுடைய இன்னொரு வலையொலியான பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியில் சுமார் 85,000த்திற்கு மேற்பட்ட பங்கீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஈழத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் அதில் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஒரு தனி களத்தை எங்களுக்கு தமிழர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பெருமை. ஆனால் இந்த பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியும் அதுபோன்ற ஒரு தளத்தை பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கைகள் தான் எங்களுடைய ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் பேசப்போகின்ற விடயம் தனிப்பட்ட விடயமா அல்லது இன்று சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயமா, இந்த இரண்டையும் மனதிற்குள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது தனிப்பட்ட விடயமாக எனக்கு தெரியவில்லை. தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், இந்த மோதலை மையப்படுத்தி பல ஊடகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள், அதிலே பல ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய கருத்துகள், இவைகளுக்கான ஒரு தளத்தோடு தான் இந்த காணொலியை நான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கின்றேன். நயன்தாராவும் தனுஷ் அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்கள். ஒரு சில வலையொலிகள் நட்பை தாண்டி அவர்களுடைய பயணம் என்று குறிப்பிடுகிறது. அந்த கோணத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நயன்தாரா அவர்களும் தனுஷ் அவர்களும் மிக நெருக்கமான நட்பில் பயணித்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் நயன்தாரா அவர்கள் மிக உச்சாணி பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தனுஷ் அவர்களுடைய படங்கள் வெளியிடுவதற்கான பணச்சற்களில் மாட்டியிருந்த பொழுது நயன்தாரா அவர்கள் பணம் கொடுத்து அந்த படத்தை வெளியிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல நயன்தாரா அவர்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்படுகின்ற அந்த சூழலில் தனுஷ் அவர்கள் உதவி செய்த களங்களும் பேசப்படுகின்றன. இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கமான நட்பு தொடர்ந்து கொண்டு இருந்தது என்றும், அந்த வேளையில் தான் நானும் ஒரு ரவுடி என்கின்ற திரைப்படத்தை தயாரிப்பதற்கான ஒரு களத்தை தனுஷ் அவர்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு தனுஷ் அவர்கள் தயாரித்த ஒரு படத்தில் நயன்தாரா அவர்கள் தனுஷிற்காக ஒரு பாடலில் மட்டும் வந்து பாடி நடித்து விட்டு சென்றார்கள் என்பது ஒரு செய்தி. அதில் நடிப்பதற்கு நயன்தாரா அவர்கள் தனுஷிடம் எந்த சம்பளமும் பெறவில்லை என்பதும் அழுத்தமான ஒரு பதிவு. அப்படி என்றால் ஒரு நட்பில் அவர்கள் இருவரும் பயணித்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த சூழலில் இந்த நானும் ரவுடிதான் என்ற அந்த திரைப்படத்தை இயக்குவதற்காக அவருடைய நயன்தாரா அவர்களுடைய கணவன் அவர்கள் அந்த படத்தை இயக்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார். அப்பொழுது நயன்தாரா அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத ஒரு சூழல். தனுஷ் அவர்களோடு நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருந்த நயன்தாரா அவர்களை விஷ்ணு சிவன் அவர்களுடைய அந்த சந்திப்பும் அவர்களோடு நயன்தாரா அவர்கள் பழகிய விடயங்களும் இருவருக்குள்ளும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த தனுஷுக்கும் நயன்தாராவிற்கும் இருந்த நட்பு பிரிவதற்கான ஒரு களத்தை எட்டியது என்று சொல்கின்றார்கள். நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் அது ஒரு உச்சகட்ட மோதலாக மாறியது என்பதுதான் பதிவு. அதற்கு காரணம் விஷ்ணு சிவன் அவர்கள் நயன்தாரா அவர்கள் மீது கொண்டிருந்த காதல் மையம் என்பதுதான் பரபரப்பான செய்தி. இப்பொழுது நயன்தாரா அவர்களை விமர்சித்து பல ஊடகங்கள் பதிவிடுகின்ற கருத்து, நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்று அவர்களை மையப்படுத்தி பேசுகின்ற தவறான செய்திகள், இவைகள் இன்று ஊடகங்களில் முதன்மை கட்டம் அடைந்திருக்கிறது. இந்த சூழலில் ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் அவர்கள் இதில் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட செய்தியும் இதே ஊடகங்களில் முதன்மையான ஒரு களத்தை அது அடைந்திருக்கிறது.
ஆனால் தனுஷை பொறுத்த மட்டில் அவர் வேதனையோடு சில நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றார். அந்த நிகழ்வுகளில் நீங்கள் நேரடியாக என்னிடம் என்ஓசி கேட்கவில்லை, அதாவது இது தடையில்லா ஒரு சான்றிதழ் நீங்கள் கேட்கவில்லை. என்னுடன் பணிந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மூலம் நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்ட மறுநிமிடமே அந்த நண்பர் அந்த விடயத்தை என்னிடம் கொண்டு வந்து விடுவார் என்பதை நீங்கள் அறியவில்லை. அதுபோல அந்த நண்பரிடம் தனுஷ் அவர்களுடைய அந்த லெட்டர் பேடில் நீங்கள் உங்களுடைய அந்த என்ஓசியை நீங்கள் எழுதி எனக்கு வாங்கி நீங்களே பண்ணி கொடுத்து விடுங்கள் என்று நீங்கள் சொன்ன விடயம் ஒரு நாகரிகத்தின் பண்பாடா என்கின்ற களங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நானும் ரவுடிதான் என்கின்ற திரைப்படத்தில் நீங்கள் நடித்து கொண்டிருந்த வேளையில் நடந்த அந்த விடயங்களை குறித்து நீங்கள் அலசி பாருங்கள், உங்கள் மனதிற்கே தெரியும் என்று தனுஷ் அவர்கள் அறிக்கை விடக்கூடிய அளவிற்கு இருவருக்கும் இடையே இந்த முட்டல் மோதல் ஆரம்பித்திருக்கிறது. இது இருவர் தனிப்பட்ட விடயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பின் காரணமாக இருவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், அல்லது தான் சார்ந்த ஒருவர் தன்னிடம் கலந்து பேசாமல் இன்னொரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற பொறாமை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம். இந்த விடயத்தை மையப்படுத்தி நயன்தாரா அவர்களை மையப்படுத்தி ஒரு தவறான கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வேதனை தருவதாக மனதிற்குள் இருக்கிறது. காரணம், நயன்தாரா அவர்கள் ஒரு திருமணமாகி தன்னுடைய கணவனோடு வசித்து கொண்டிருக்கிறார். 2 குழந்தைகளை அவர்கள் தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு இல்லறம் சார்ந்த பயணத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுடைய கடந்த கால விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி தங்களுடைய அந்த விளம்பரத்தை, தங்களுடைய வலையொலியின் விளம்பரத்தை முதன்மைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது என்பது இது தமிழ் சார்ந்த விடயத்திற்கும் தமிழர்களுக்கும் உகந்ததா என்று சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனை. அதை குறித்து பெரிதாக பேசுவதாலும் அதனை மையப்படுத்தி அவர்கள் மீது சேறுகளை வாரி வீசுவதாலாம் இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஒரு காலகட்டத்தில் நண்பராக இருந்தவர்கள். இந்த இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மன இறுக்கத்தை விட்டுவிட்டு மனவிட்டு பேசி தங்களுடைய அடுத்த நிகழ்வு என்ன, நாம் இதற்கு என்ன முடிவு காண வேண்டும், ஏன் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து அதன் அடிப்படையில் செயல்பட்டாலே இந்த விடயத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் நானும் இங்கு முன்மொழிகிறேன் அல்லது எடுத்து வைக்கிறேன். நயன்தாரா அவர்களும் தனுஷ் அவர்களும் கூடி பேச வேண்டும். இல்லை என்றால் உங்களை குறித்து தேவையற்ற விமர்சனங்களும் உங்கள் உறவு குறித்து தேவையற்ற கருத்துகளும் பதிவாக்கக்கூடிய சூழலை இந்த சமூகம் கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் துரதிர்ஷ்டமான உண்மை. நன்றியுடன் இன்பா.